ஓகே, அண்மை செய்தியை பார்க்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வழங்கி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஒட்டியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு ஃபார்ம் டிவிகே கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்கிறத பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகைக்கு, குறிப்பாக ஆளுநருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் அண்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்டி தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரி பி சண்முகம் R. Chellasamy, I.R. Chellasamy, as the leader of the legislative party of the Communist Party of India, Marxist, Tamil Nadu Legislative Assembly, on behalf of 2 members of the Legislative Assembly of our party, legislative unit of our party, do hereby convey our support to Tamilaga Vetri Kazhagam under the leadership of its president and legislative party leader, Mr. C. Joseph Vijay, for the purpose of formation of the government in the state of Tamil Nadu. This support is extended pursuant to the results of the General Assembly elections held for the state of Tamil Nadu on 23rd April 2026 and is being conveyed in the interest of stable and democratic governance for the people of Tamil Nadu. I request Your Excellency to take on record our support. Yours faithfully, R. Chellasamy, leader, Communist Party of India, Marxist Legislative Party என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செல்லசுவாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு கடிதத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கடிதத்தை ஆளுநரை நோக்கி ஆளுநருக்கு அட்ரஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். அந்த ஆவணத்தை உங்க தந்தி டிவியில நீங்க பார்க்கிறீங்க. இட் இஸ் ஆஃபிஷியல். சிபிஐ ஆதரவு, சிபிஎம் ஆதரவு, 2 ஆதரவும் நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கூட ஒரு கண்டிஷனல் சப்போர்ட்டை கொடுத்திருந்தது. ஆனால் சிபிஐயும் நாங்கள் இந்த அரசியல் சூழல் கருதி ஒரு ஸ்திரமான ஆட்சி அமையறதுக்காக அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஆதரவை வழங்குகின்றோம் என்று ஆளுநருக்கு அட்ரஸ் பண்ணி இந்த கடிதத்தை வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். 2 கடிதமும் நீங்க பார்க்கலாம். வாய்ப்பிருந்தா நமது குழு அதை 2த்தையுமே காட்டலாம். தே ஆர் ஐடென்டிக்கலி வேர்டட் லெட்டர். 2 கடிதத்துடைய வாசகங்களும் ஒரே மாதிரியான வாசகங்கள். ஸோ இது ஒருங்கிணைக்கப்பட்டு சட்ட வல்லுநர்களால் எதுவும் எந்த குறையும் காணப்பட்டிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சட்ட வல்லுநர்களுடைய இன்புட்ஸால் இது உறுதி செய்யப்பட்டு 2 கடிதங்களும் ஒரே வாசகங்கள் கொண்ட ஒரே விதமான பெயர்கள் மட்டும்தான் மாறுதுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே, எங்கள் மாநில செயலாளர் அந்த மாநில செயலாளர், இந்த சட்டமன்ற குழுவுடைய தலைவர் இவர் அவர் அப்படிங்கிற மாற்றம் ஒன்றே தவிர ஐடென்டிக்கலி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு வழங்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் தந்தி டிவிக்கு சொல்லும் பொழுது விடுதலை சிறுத்தைகளும் இஸ் ஃபாலோயிங் அப்படிங்கிறாரு. ஸோ அதோடைய உற்சாக கொண்டாட்டத்தை தமிழக வெற்றி கழக அலுவலகத்துக்கு முன்பாக நம்ம பார்க்கின்றோம். இமெயில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொன்னல ஹரி சார், இமெயில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொன்னல ரிட்டர்ன். ஸோ இந்த 117 என்பது அஃபிஷியல் 117 நம்பர் எட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவையுடைய எண்ணிக்கையை 233 ஆக்கினால் ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்று பார்க்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று சேரும் பொழுது 119 வந்து விடுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் 108, காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 என்ற நம்பர் எட்டப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை கூட்டம் நடைபெறுகிறது. அவர்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.